அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞான தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்மயோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 3ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். வணக்கம். ஆமா, இந்த பயணம் கண்டிப்பா எல்லாரோட சிந்தனையையும் மாத்தப் போகுது. ஏன்னா நாம இதுவரை நம்பிட்டு இருந்த பல விஷயங்களை ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். உண்மைதான். இப்போ இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். கரெக்ட். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சறுக்கலோ இல்ல எதிர்பாராத வெற்றியோ வரும்பொழுது என்ன நினைப்பீங்க? இது ஏன் தலையெழுத்து, எல்லாம் கிரக கோளாறு, இல்லனா கடவுள் செயல் அப்படின்னு தானே நாம சொல்லுவோம். ஆமா, பொதுவா நாம அப்படிதான் நினைக்கிறோம். வெளியில தான் காரணத்தை தேடுவோம். ஆனா உண்மையிலே பின்னாடில என்ன நடக்குது? எந்த ஒரு வெளிச்சக்தியும் நம்ம வாழ்க்கையில எப்படி தலையிடுது? மூலநூலோட 3ஆம் அத்தியாயமான மனமும் வாழ்க்கையும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்திலே ஒரு ரொம்ப ஆழமான கருத்தை ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது, ஒரு மனிதனோட வாழ்க்கையில நடக்கிற நன்மையோ தீமையோ அதுக்கு காரணம் கடவுளா இருக்கலாம், இல்ல கர்ம வினையா இருக்கலாம். ஆனா இவை எதுவுமே ஒரு மனிதனை நேரடியா தாக்கவில்லை அப்படிங்கிறது தான் அந்த முக்கிய கருத்து. ஒரு நிமிஷம். அது எப்படி நேரடியா தாக்குவதில்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு விபத்து நடக்குது, இல்ல லாட்டரியில பணம் விழுதுன்னா அது நேரடி தாக்கம் தானே? இங்கதான் நாம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோமானால், மனித உடல் அப்படிங்கிறது வெறும் எலும்பும் சதையும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு மட்டும்தான். ஆமா, சரி. அந்த உடலுக்குள்ள மனம் அப்படிங்கிற ஒரு கருவி இல்லைன்னா, வெளியில இருக்கிற எந்த ஒரு பிரபஞ்ச சக்தியாலையும், அது கிரகமாவே இருந்தாலும் சரி, அந்த உடல்ல ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது. மனமில்லாத உடல் ஒரு பிணத்துக்கு சமம். ஓ, அதாவது பிணத்துக்கு லாட்டரி விழுந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்ல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதனுக்கு நோய் வரணும்னாலும் சரி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னாலும் சரி, அது அவனோட மனம் அப்படிங்கிற ஒற்றை கருவியின் வழியாத்தான் நடந்தாகணும். சரி, இதை சற்றே விரிவாக பார்ப்போம். எனக்கு இப்போ ஒரு நல்ல உதாரணம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, வெளியிலிருந்து ஒரு ஹேக்கர் உங்க கம்ப்யூட்டர்ல நுழைய நினைக்கிறார்னு வச்சுக்குவோம். சொல்லுங்க. அவருக்கு கண்டிப்பா உங்க கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது உங்க மனம், அது வழியாதான் அவர் நுழைய முடியும். அதுவே இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் ஒரு இரும்பு பெட்டி தானே? ஆஹா, ரொம்ப அருமையான ஒப்பீடு. நூலாசிரியர் சொல்றதும் இதேதான். கடவுளோ கிரகங்களோ நமக்கு நன்மையோ தீமையோ செய்ய நினைச்சா அவங்க வானத்திலிருந்து நேரடியா எந்த மாயாஜாலமும் பண்றது கிடையாது. அப்புறம் எப்படி அது நடக்குது? அந்த ஹேக்கர் மாதிரி அவங்க உங்க ஆபரேட்டிங் சிஸ்டமான மனசுக்குள்ள நுழைஞ்சு அதற்கான எண்ணங்களை உருவாக்குறாங்க. ஒரு சூழ்நிலையை நோக்கி உங்களை நகர்த்துறதுக்கான கட்டளைகளை உங்க மனசுல எழுதுறாங்க. வாவ்! அப்போ விதியை தீர்மானிக்கிற எல்லா சக்திக்கும் ஒரே நுழைவாயில் நம்ம மனம்தான். இப்போ வெளியில உள்ள சக்திகள்ல இருந்து மனிதன் அப்படிங்கிற அடையாளத்துக்கே வருவோம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. தமிழ்ல மனிதன், சமஸ்கிருதத்துல மனுஷ்ய, ஆங்கிலத்துல மேன், தெலுங்குல மனுஷுடு. இப்படி எந்த மொழியா இருந்தாலும் அந்த சொல்லோட அர்த்தம் மனம் உடையவன், இல்லனா மனத்தால் செயல்படுபவன் அப்படிங்கிறது தான். கரெக்ட். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பரிணாம வளர்ச்சியில மனிதனை தனியா காட்டுறதே இந்த மனம்தான். இப்போ இந்த மனம் அப்படிங்கிற கருவி எப்பவும் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மனச அதன் போக்குல விடாம நாம முழுமையா கட்டுப்படுத்திட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? மூளை வேலை செய்யாம கோமா மாதிரி ஆயிடுமா? இல்ல, அது உடல் ரீதியான பாதிப்பு. அங்கதான் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறார் ஆசிரியர். மனத விழிப்புணர்வோடு கட்டுப்படுத்துறது தான் யோக நிலை. ஒருவன் தாம் மனதை அடக்கிட்டா தெய்வம் அவனுக்கு தர நினைக்கிறது கூட தடையாகும். கர்ம வினை அவனை ஆட்டி படைக்க முடியாது. வாவ், உண்மையாவா? ஆமா, கிரகங்கள் அவனை ஒன்னும் செய்ய முடியாம திண்டாடும். ஏன்,
மரண தேவதை கூட அவனை நெருங்க முடியாம பின்வாங்க நேரிடும்னு நூல்ல ரொம்ப வலிமையா சொல்லியிருக்காங்க. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, மனதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு பாதுகாப்பு கவசம், அதாவது ஒரு ஃபயர்வால் மாதிரி. சரியா சொன்னீங்க. அதே ஃபயர்வால் தான். நம்ம ஃபயர்வால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து வெளியில இருந்து எந்த எண்ணமும் உள்ள வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டா, கர்ம வினையும் கிரகங்களோ நினைச்சா கூட அந்த டேட்டா உள்ள வர முடியாது. அப்சல்யூட்லி. மனசுல எந்த சலனமும் இல்லாதப்போ கர்மவினை வேலை செய்ய அங்க தலமே இல்ல. கர்மவினை ஒரு விதைனா மனம்தான் அது முளைப்பதற்கான மண். ஆமா. இத புரிஞ்சுக்க நாம எண்ணம் எப்படி செயலா மாறுது அப்படிங்கிற நேரடி செயல்முறைய தெரிஞ்சுக்கணும். மனிதனோட எந்த ஒரு செயலும் முதல்ல மனசுல உருவாகி அதுக்கப்புறம் தான் வெளியில உடலின் மூலமா நிகழுது. இது ரொம்ப சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்கும் பொருந்துமா? இப்போ நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல பசியா இருக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கும் இதே ப்ராசஸ் தானா? கண்டிப்பா. நூல்லேயே இதுக்கு ரொம்ப தெளிவான உதாரணங்கள் இருக்கு. இப்போ நடக்கணும்னா முதல்ல மனசுல நடக்கணுங்கிற எண்ணம் தோணணும். பசி எடுத்தாலும் சாப்பிடணும்னு எண்ணம் வந்தாதான் நம்ம உண்போம். ம். உண்ணா நோன்பு இருக்கிறவங்க பசிச்சாலும் மனசால அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்துறாங்க இல்லையா? அதேதான். அவங்க உடலுக்கு பசிச்சாலும் சாப்பிடணும்னு எண்ணம் வராம பாத்துக்கறாங்க. இன்னொரு உதாரணமும் புத்தகத்துல இருக்கு. ஒரு பழுதான கடிகாரத்தை சரிபார்க்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது. அப்புறம் அதை எப்படி பழுது பாப்பது, எந்த பாகத்தை கழற்றுவது அப்படிங்கிற முறை மனசுல ஒரு வரைபடம் மாதிரி ஓடினாதான் கைகளும் கண்களும் செயல்படும். மனதால் சரி செய்ய முடியாதவன் தன் கைகளால் அதை சரி செய்யவே முடியாது. ஓ, அப்ப ப்ளூ பிரிண்ட் முதல்ல மூளையில ரெடி ஆகணும். ஆமா, தெலுங்கு மொழிய மனசுல நினைக்க தெரியாதவன் வாயால் அதை உச்சரிக்க முடியாது. இப்போ இங்கு மிகவும் பிரமிக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால், கடவுள் ஒருவனுக்கு செல்வம் தர விரும்பினால் பணமழைய பொழிவதில்லை. ஆஹா, அப்போ எப்படி நடக்கும்? என்ன செஞ்சா அவன் செல்வம் பெறுவானோ அந்த செயலை செய்யறதுக்கான எண்ணத்தை அவனுள்ள உதிக்க செய்வார். அதே போல ஒரு கிரகம் தீமை செய்ய விரும்பினால் எந்த இடத்துக்கு போனா ஆபத்தோ அங்க போறதுக்கான எண்ணத்தை உருவாக்கும். வாவ்! அப்போ வினையோ கிரகமோ மனதோட துணை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்றீங்க. நிச்சயமா. மனம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆக இதெல்லாம் எதை உணர்த்துங்கிறது? இந்த தகவல்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? அவங்க ஏன் இதை பத்தி கவலைப்படணும்? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் நாம மனம் அப்படிங்கிற இந்த கருவியின் வழியா தான் அறிகிறோம். உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை காட்டும் அந்த மனக்கண்ணாடியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, கண்ணாடி தூசியா இருந்தா இல்ல கோணலா இருந்தா உலகமும் கோணலா தான் தெரியும். கரெக்ட். மனதோட ஏக்கம் தெரியலனா நாம கற்ற மற்ற எந்த அறிவாலும் முழுமையான பயனில்ல. மற்ற அனைத்தையும் பற்றி தெரிந்து கொள்வதை விட தன் மனத்தை பற்றி தெரிந்து கொள்வதுதான் மனிதன் அடையக்கூடிய பேரறிவு. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது ஒன்றுதான், உங்கள் விதியை தீர்மானிக்கும் ஸ்டியரிங் வீல் உங்கள் எண்ணங்கள் தான். உண்மைதான். அப்படியானால் இப்போது அந்த ஸ்டியரிங் வீல் யாருடைய கையில் இருக்கிறது? உங்கள் கைகளிலா அல்லது உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்கள் மனதில் உருவாக்கும் எண்ணங்களின் கைகளிலா? சற்றை சிந்தித்துப் பாருங்கள். எல்லாரும் கட்டாயமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நன்றி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.